வணக்கம். மேற்குறி செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 5வது கூட்டத்துடன் நேற்று துணைநிலை ஆளுநர் உரையுடன் துவங்கியது. ஆளுநர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக, காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். அதனைத் தொடர்ந்து 2ஆம் நாளான இன்று சபாநாயகர் செல்வம் குரல் வாசிக்க துவங்கினார். கூட்டத்தில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிருஷ்ணமூர்த்தி, அன்பழகன் உள்ளிட்டோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டதுடன் 2 நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்தல் மற்றும் இன்றைய கூட்டத்தில் சட்ட முன் வரைவுகளுக்கு இசைவு அளித்தல் போன்றவை நடைபெற்றது. நாளை நிதித்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யவுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் நாளை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. பாராளுமன்ற பொதுத் தேர்தல் காரணமாக அரசின் செலவினங்களுக்காக புதுச்சேரி சட்டப்பேரவையில் கடந்த மார்ச் மாதம் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதனையடுத்து 2024-25 ஆண்டிற்கான முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய பேரவைக் கூட்டம் நேற்று ஆளுநர் உரையுடன் துவங்கியது. இதனையடுத்து நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி 2024-25 ஆண்டிற்கு 12,700 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்டை நாளை தாக்கல் செய்யவுள்ளார். பட்ஜெட்டில் துறை வாரியாக ஒதுக்கப்பட்ட நிதிகள், நடைமுறையில் உள்ள திட்டங்களுக்கும் புதிய திட்டங்களுக்காகவும் ஒதுக்கப்பட வேண்டிய நிதிகள் குறித்து இறுதி செய்ய முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து அமைச்சர்கள், தலைமை செயலாளர் உட்பட துறை செயலர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்திற்கு இன்று இலாக்கா மாற்றம் செய்த பாஜக அமைச்சர் தாமதமாக வந்ததால் பரபரப்பு நிலவியது. ஆதிதிராவிடர் அரசு மாணவியர் விடுதியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற சமையல் உதவியாளருக்கு பாராட்டு விழா நடத்திய துறை இயக்குநர் இளங்கோவன் தனது காரிலேயே அவரை வீட்டிற்கு வழி அனுப்பி வைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் கடந்த 25 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த சமையல் உதவியாளர் கஸ்தூரி பாய் பணி நிறைவு பெறும் நிலையில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் அறிவுறுத்தலின் பேரில் அவருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா கிருஷ்ணா நகர் அரசு மாணவியர் விடுதி வளாகத்தில் நடைபெற்றது. விடுதி காப்பாளர் கவிதா தலைமையில் நடந்த இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் கலந்து கொண்டு கஸ்தூரிபாய் 25 ஆண்டுகால சேவையினை பாராட்டி சால்வை அணிவித்தும் பரிசுகள் வழங்கியும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குநர் இளங்கோவன், ஆதிதிராவிடர் நலத்துறையில் பணியாற்றும் கடைநிலை ஊழியர்களுக்கும் பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தி வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், எந்தவொரு வசதிகளும் இல்லாத காலத்தில் விறகு அடுப்பில் சமையல் செய்து 100க்கும் மேற்பட்டோருக்கு உணவு வழங்கியிருப்பது பாராட்டுக்குரிய விஷயம் என்றும் தெரிவித்தார். விழாவின் முடிவில் கஸ்தூரிபாய் மற்றும் அவரது குடும்பத்தினரை யாரும் எதிர்பார்க்காத வகையில் இயக்குநர் இளங்கோவன் தனது காரிலேயே வீட்டிற்கு அனுப்பி வைத்தது அங்கிருந்தவர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிகழ்வில் துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன், அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நள்ளிரவில் அதிவேகமாக வந்த ஆட்டோ மோதிய விபத்தில் நடந்து சென்ற சொமோட்டோ ஊழியர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் 48 வயதான விஜயகுமார். இவர் சொமோட்டோவில் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு காமராஜர் சாலையில் வாகனத்தை நிறுத்திவிட்டு போன் பேசிக்கொண்டு நடந்து சென்றபோது விஜயகுமார் மீது அதிவேகமாக வந்த ஆட்டோ எதிர்பாராத வகையில் மோதியதில் அவர் படுகாயமடைந்தார். திடீர் விபத்தால் பதட்டமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் அருகே இருந்த கோவில் முன்பாக விஜயகுமாரை உட்கார வைத்துவிட்டு தப்பிச் சென்றார். படுகாயமடைந்த விஜயகுமார் இரவு முழுவதும் அங்கேயே இருந்ததால் நிறைய ரத்தம் வெளியேறி பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் ஆட்டோ ஓட்டுநரை வலைவீசி தேடி வருகின்றனர். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி புதுச்சேரியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலமாக ரூபாய் 8,50,00,000 மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்காக வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் துவக்க விழா சேக்கிழார் அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முன்னிலை வகித்தார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 8,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு விலையில்லா 3 சக்கர மோட்டார் வாகனங்கள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகள் மற்றும் மழை அங்கிகள், 60 வயதை கடந்த மூத்த குடிமக்களுக்கு போர்வைகள் மற்றும் காலணிகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி, துணை இயக்குநர் ஆறுமுகம் மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் உட்பட பலர் பங்கு பெற்றனர்.
புதுச்சேரி தற்காலிக பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள கழிவறைகளில் இருந்து கழிவுநீர் அங்கேயே வெளியேற்றப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பேருந்து சேவை பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் நடந்து வரும் நிலையில் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள AFT மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் மாற்றப்பட்டு செயல்பட்டு வருகிறது. எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்யப்படாமல் அவசர கதியில் தற்காலிக பேருந்து நிலையம் மாற்றப்பட்டது. இந்நிலையில் அங்கு அமைக்கப்பட்டுள்ள மொபைல் டாய்லெட்டில் இருந்து வெளியேறும் கழிவு நீரை அதே பகுதியில் வெளியேற்றும் அவலமும் அரங்கேறி வருகிறது. இதற்கு அப்பகுதி மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் ஒன்று திரண்ட அப்பகுதி மக்கள் பேருந்து நிலையம் முன்பாக திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக பேருந்துகள் வெளியே செல்ல முடியாததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்த முற்பட்டனர். அப்பொழுது போலீசாருக்கும் அப்பகுதி மக்களுக்கும் கடும் வாக்குவாதம் நிலவியது. தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதன் காரணமாக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பேருந்து சேவை பாதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நகராட்சி ஊழியர்களுக்கு அரசே நேரடியாக சம்பளம் வழங்க வேண்டும், வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்கிட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்கியுள்ள நிலையில் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கூட்டுக்குழுவினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் அறிவித்துள்ளனர். அதன்படி முதற்கட்டமாக அண்ணாசிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. கூட்டுக்குழு ஆலோசகர் ஆனந்த கணபதி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு அரசே நேரடியாக சம்பளம் மற்றும் பென்ஷன் வழங்கிட வேண்டும், அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களை பின்பற்றி நகராட்சி ஊழியர்களுக்கும் 7வது ஊதியக்குழு தொகையை வழங்கிட வேண்டும், பணியின் போது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்கிட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதேபோல் புதுச்சேரி பிராந்தியமான ஏனமிலும் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வருகின்ற 8ஆம் தேதி 2ஆம் கட்டமாக புதுச்சேரி உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 250க்கும் மேற்பட்ட உயிரிழந்த துயர சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்த அதிமுக மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் கேரள முதல்வர் நிவாரண நிதிக்கு ரூபாய் 25,000 நிதி வழங்கியுள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை அதிமுக அலுவலகத்தில் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த மாநில துணை செயலாளரும் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வையாபுரி மணிகண்டன், கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட இயற்கை பேரிடரான நிலச்சரிவில் சிக்கி 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் உறவினர்கள் வீடுகளை இழந்து நிர்கதியாக நிற்கும் நிலையில் புதுச்சேரி மாநிலத்தின் மாஹே பிராந்தியம் கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தின் அருகே உள்ளது. இந்திய நாடு இறையாண்மை சகோதரத்துவத்தால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தின் பெருந்துயரில் புதுச்சேரி மாநிலமும் பங்கேற்று இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசு சார்பில் அண்டை மாநிலமான கேரள மாநிலத்துக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என்று புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்தார். மேலும் கேரள மாநில பெருந்துயரில் பங்கேற்கும் வகையில் அம்மாநில அரசின் பேரிடர் முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் என்ற முறையில் ரூபாய் 25,000 அனுப்பியுள்ளேன் என்றும் தெரிவித்தார். இதேபோல் புதுச்சேரி மக்கள், வியாபாரிகள், சமூக அமைப்பினர், அரசு ஊழியர்கள், அரசியல் கட்சியினர், அரசியல்வாதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்பிக்கள் என அனைத்து தரப்பு மக்களும் புதுச்சேரி மக்களும் கேரள மாநில மக்களின் துயரத்தில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். புதுச்சேரியில் 3 நபர்களிடம் சுமார் 4.3 லட்சம் மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்தவர் கருணாநிதி. இவர் முகநூலில் தையல் தொழில் சார்ந்த பொருட்களை வாங்க குறிப்பிட்ட நிறுவனத்தை தொடர்பு கொண்ட நிலையில் அவர்கள் பொருட்களை அனுப்பி வைப்பதாக கூறி 11,000 மோசடி செய்துள்ளனர். ஏனும் விகாஸ் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜு. இவர் தொழில் துவங்குவது குறித்து இணையத்தில் விசாரித்த நிலையில் அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் 2.42 லட்சத்தை இணைய வழியில் பெற்றுக்கொண்டு மோசடி செய்துள்ளனர். புதுச்சேரி சாரம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜீவ்குமார். இவர் இணையதளத்தில் வேலை தேடியுள்ளார். அப்போது அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் தன்னை குறிப்பிட்ட நிறுவனத்தின் அதிகாரி என்று கூறியதை நம்பி 1.50 லட்சத்தை மர்ம நபரின் வங்கிக் கணக்குக்கு அனுப்பி ஏமாந்துள்ளார். 3 மோசடி புகார்கள் குறித்தும் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரியை புறக்கணித்ததை கண்டித்து கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய பாஜக அரசின் நிதிநிலை அறிக்கையில் புதுச்சேரி மாநிலத்தை புறக்கணித்ததை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரங்கப்பிள்ளை வீதி, மிஷன் வீதி சந்திப்பில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சட்டமன்றம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், மாநில துணை செயலாளர் சேது செல்வம், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராஜாங்கம், செயற்குழு உறுப்பினர் பெருமாள், மூத்த தலைவர் முருகன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேவபொழிலன் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரி புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்றும் கார்ப்பரேட் நலன்களை பாதுகாக்கும் அரசாக மத்திய பாஜக அரசு இருப்பதாக குற்றம் சாட்டி கண்டன கோஷங்களை எழுப்பினர்.